நண்பர்களே, கிரிக்கெட் உலகின் கண்கள் இப்போது அகமதாபாத் நோக்கி திரும்பியுள்ளன. 2026 டி20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் மாபெரும் மோதலில் நடப்பு சாம்பியன் இந்தியாவும் கடந்த முறை ரன்னரப்பான தென்னாப்பிரிக்காவும் நாளை பிப்ரவரி 21, 2026 இரவு 7 மணிக்கு பல பரீட்சை நடத்துகின்றன. 2024 பார்படாஸில் நிழவிய கோப்பையை மீட்டெடுக்க தென்னாப்பிரிக்கா துடிக்கிறது. அதே சமயம் அகமதாபாத் மண்ணில் தனது ராஜ்யத்தை நிலைநாட்ட சூரியகுமார் யாதவ் தலைமையிலான ப்ளூ ஆர்மி தயாராக உள்ளது. இந்தியா லீக் சுற்றில் விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று கம்பீரமாக சூப்பர் 8-க்குள் நுழைந்துள்ளது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிங்கு சிங் மிடில் ஆர்டரில் மிரட்டுகிறார்கள். இருப்பினும் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா தொடர்ந்து 3 முறை டகவுட் ஆகியிருப்பது ஒரு சிறிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் நாளை ஃபார்முக்கு திரும்புவார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் அஷ்தீப் சிங் டெத் ஓவர்களில் எதிரணிகளை நிலைகுலையச் செய்கிறார்கள். சுழலில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்சர் படேல் ஜோடி அகமதாபாத் ஆடுகளத்தில் மாயாஜாலம் செய்ய காத்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்கா கணிக்க முடியாத புரோட்டியாஸ் எய்டன் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி லீக் சுற்றில் நியூசிலாந்து போன்ற பலமான அணிகளை வீழ்த்தி அதே உற்சாகத்துடன் வந்துள்ளது. குயின்டன் டி காக் மற்றும் கிளாசன் அதிரடி பேட்டிங்கிற்கு பெயர் போனவர்கள். பந்துவீச்சில் அன்ரிச் நோர்கியா மற்றும் ரபாடா ஆகியோர் அதிவேக பந்துகளால் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சவால் விடுப்பார்கள். 2024 இறுதிப் போட்டியில் கையில் இருந்த வெற்றியை இந்தியா தட்டிப் பறித்த அந்த காயம் இப்போதும் தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு இருக்கும். அதை நாளை தீர்த்துக் கொள்ள அவர்கள் முனைப்பு காட்டுவார்கள். நேருக்கு நேர் மைதான நிலவரம் நரேந்திர மோடி ஸ்டேடியம். இது பொதுவாக பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளம். ஆனால் ஆட்டத்தின் பிற்பகுதியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது. டாஸ் வெல்லும் அணி முதலில் பேட்டிங் செய்து பெரிய ஸ்கோரை வைக்க விரும்பும். உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியா 5-2 வரை என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை விட முன்னிலையில் உள்ளது. நாளை ஜெயிக்கப் போவது யார்? இது வெறும் போட்டி மட்டுமல்ல, கௌரவப்போர். இந்தியாவின் ஸ்பின் மேஜிக் வெல்லுமா? அல்லது தென்னாப்பிரிக்காவின் பேஸ் அட்டாக் வெல்லுமா? உங்கள் கணிப்பை கமெண்ட் செய்யுங்கள்.